இப்போ வந்து ஆட் டு கார்ட் இருக்கு இல்லையா? இது வந்து அவங்க சாண்ட் பாக்ஸ் இன்னொரு பேஜ் ஆட் டு கார்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அது ஆப்ஷன்ஸ் தருது. எல்லாம் அதுல எல்லாமே இருக்குது. சைன் அப் யூஸ்வலி சைன் எல்லாருமே தேங்க்யூ பேஜ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். அந்த பர்ச்சேஸ் நம்ம மெட்டா ஆட்லேயே நான் வந்து பர்ச்சேஸ்க்கு தேங்க்யூ பேஜ் தான் வச்சு ஆட் டு கார்ட் கூட தேங்க்யூ பேஜ் வராது. ஆட் டு கார்ட் அந்த யார் உள்ள வந்திருக்காங்க தெரிஞ்சாங்க. பர்ச்சேஸ் நடந்துருச்சு அப்படின்னு பேமெண்ட் அவங்க ரேசர் பேல பேமெண்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னா அது ஒரு லோடாகி தேங்க்யூ பேஜ் வரும். ஸோ நான் யூஸ்வலி எல்லாரும் தேங்க்யூ பேஜ் தான் பார்க்குறேன். சார் இப்போ வந்துட்டு ஆட் டு கார்ட்ல சும்மா வந்து பார்த்துட்டு போனோம். இப்போ நீ ஜஸ்ட் வந்து அமேசான்ல நீ ஒரு ப்ராடக்ட் பார்க்குற, நீ ஆட் டு கார்ட்டுக்கு ஆட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% நீ வந்து வாங்குறதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கிறனால தான் ஆட் டு கார்ட். சும்மா நீ ஆட் டு கார்ட் ஆட் பண்ண மாட்டேன். அது நீ லேப்டாப் வந்து ஒரு நெக்ஸ்ட் 3-4 மந்த்ஸ்ல வாங்குறதுனால நான் என்ன பண்ணுவேன், என் பையனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கினா ஒரு 3-4 மாடல்ஸ் பார்த்துட்டு அந்த எல்லாத்தையும் ஆட் டு கார்ட்ல ஆட் பண்ணுவேன். எதுக்குன்னா அந்த வாங்குற ஸ்டேஜ் வரும்போது இதை நான் கம்பேர் பண்ணி எது பெட்டராக வாங்குறேன் இது சொல்லி அப்ப வாங்குறது உறுதி. அது எப்ப வாங்குறதுன்றது நான் வந்து அது ப்ரோ பண்ணிட்டே இருக்கும். தீபாவளி ஆஃபர் இருக்குது, இயர் ஆஃபர் இருக்குது, பிளாக் ஃப்ரைடே அந்த மாதிரி எதுவும் ரன் பண்ணி ஆட் டு கார்ட்ல இருக்கிறவங்க நான் டார்கெட். இப்போ இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் எஸ்இஓ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம லோக்கல் எஸ்இஓ பார்த்தோம். இன்டர்நேஷனல் எஸ்இஓ இப்போ நான் வந்து துபாயில வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன். கேன் ஐ ஃபாலோ த சேம் எஸ்இஓ மெத்தட் வாட் வி ஹவ் ஃபாலோட் இன் இந்தியா? அங்க கல்ச்சர் ஆடியன்ஸ் ஐடியாலஜி மெத்தட் சேம். சரியா? நீங்க பேங்க்ல இருக்கிறது எல்லாமே சேம் தான். வெப்சைட் மாறும், உங்களோட கண்டென்ட் மாறும், உங்களோட கீவேர்டு, உங்களோட கரன்சி மாறும், டைம் ஜோன் மாறும். சரியா? ஸோ டைம் ஜோன் கரன்சி நீங்க வந்து இ காமர்ஸ் மாதிரி பண்றதா நீங்க கரன்சி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பே நவுன் இருக்கும்போது கரன்சி மாறும். இல்லாத பட்சம் நீங்க வந்து அங்க ஒரு சென்டர் ஓபன் பண்றீங்க, நம்ம இங்க பே நவுன் எதுவும் கொடுக்கல, நம்ம அங்க லீடு தான் வாங்கணும். அப்படின்னா கரன்சி எல்லாம் பிரச்சனை வராது. இப்போ நம்ம இங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் துபாய், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஷார்ஜா, அந்த மாதிரி அது பண்ணணும். அண்ட் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா இங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நம்ம கூகுள் ஆட்ல ரன் பண்ணும்போது லாங்குவேஜ் கேட்கல. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வந்து ப்ரௌசர் செட்டிங்ஸ்ல தமிழ் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க? ரொம்ப 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 ரேர். ஆனா அங்க வந்து அரபிக்ல தேடுறது நிறைய பேர். ஓகே, ஸோ நம்ம வெப்சைட் இஃப் யூ ஆர் கோயிங் டு மிடில் ஈஸ்ட் இல்ல நீங்க வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, அந்த யூரோப்பியன்ல மேக்ஸிமம் இங்கிலீஷ் வச்சுக்கோங்கன்னா இப்ப நீங்க பிரெஞ்சு இல்ல பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மன் அந்த மாதிரி ஜெர்மனி அந்த மாதிரி போறீங்கன்னா ஆல்வேஸ் ஹேவ் எ பேஜ் ஃபார் தேம். ஆனா அந்த பேஜ் வந்து நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்து போட முடியாது. யூ நீட் டு ஹேவ் எ நேட்டிவ் ஸ்பீக்கர் தேர் ஒரு நேட்டிவ் டிரான்ஸ்லேட்டர் தேர். அது வந்து பாருங்க. ஆனா அதுல நீங்க எப்படி வந்து இது பண்ணுவீங்க? So you need to have a translator. அந்த இல்ல எனக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆளுங்க தான் போகணும், then you can do that. இல்லைன்னா அந்த லாங்குவேஜ்ல பண்ணக்கூடிய ஆட்கள் வேணும். ஆர்டிகல் அந்த லாங்குவேஜ்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து துபாய் பேஸ் கம்பெனிக்கு நம்ம போர்ச்சுகீஸ், வியட்நாமீஸ், அப்புறம் தாய் இது 3 பண்ணுவோம். ஒரு மாசம் மட்டும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் we have to pay 25,000 to 30,000 rupees. ஆர்டிகல் எழுதி கொடுக்கணும். ஆர்டிகல் கூட இல்ல, அவங்க உள்ள வெப்பேஜ்ல கண்டென்ட் எழுதி கொடுக்கணும். டிரான்ஸ்லேட்டர் அப்புறம் வந்து அவங்களோட இது இருக்கு இல்லையா, இன்ஸ்டா போஸ்ட், அது வந்து அந்த கேப்ஷனை அவங்க லாங்குவேஜ் பண்றோம். டிரான்ஸ்லேட்டர்ல போட்டா நமக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டா தமிழ் நீங்க பாருங்க ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். சரி, இப்போ இன்டர்நேஷனல் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி தகுந்து நம்மளோட அந்த எஸ்இஓ இது மாறும். ஸோ இப்போ நான் என்ன வேணா பண்ணலாம், எஸ்இஓ நான் பேக் லிங்க் எடுக்கலாம், இல்லை என்ன வேணா, அது யூஸ்வலி வாட் எவர் யூ டு யூ வில் டு. ஆனா என்னன்னா அந்த கண்ட்ரிக்கு ரிலேட்டடான நீஷ் ரிலேட்டடான அங்கிருந்து நீங்க பேக் லிங்க் இருக்கு. இப்போ நம்ம இங்க இருந்த
ரஷ்யன் சைட்ஸ் வந்து எடுக்கிறோம், மிடில் ஈஸ்ட் சைட்ஸ் எடுக்கிறோம். ஸோ எஸ்சிஓ பண்றது இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். பட் நீங்க கூகுளுக்கு யூ நீட் டு பாஸ் எ சிக்னல். நான் வந்து ஐ எம் டூயிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் கண்ட்ரி அப்படி நீங்க சிக்னல் பாஸ். சரியா? இப்போ நீங்க இந்தியாவில் இப்போ exploreit.com அப்படின்ற சைட்டை வச்சுட்டு நீங்க துபாய்க்கு மார்க்கெட் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஏன்னா there is a .com சைட். exploreit.in அப்படின்னா இந்தியா, ஏன்னா அது வந்து .in அப்படின்னு சொல்லி நான் இந்தியாவுக்குன்னு சொல்லி எடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது IN போட்டா இந்தியா, அப்ப அந்த UN போட்டா அந்த US, UK அப்படி போடுறோம். So there are 3 different type of domains. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், டாப் லெவல் டொமைன். அது வந்து .com, .in, .us, .ae அப்படின்றது. ஆக்சுவலி அந்த மாதிரி சைட் எடுத்து நீங்க அந்த பர்டிகுலர் கண்ட்ரி பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா என்னன்னா நீங்க இப்ப IT.inக்கு நீங்க என்னென்ன ஒரு சர்ச் கன்சோல் வேணும், ஒரு அனாலிட்டிக்ஸ் வேணும், ஒரு டேக் மேனேஜர் வேணும், ஒரு சர்ச் கன்சோல் வேணும், அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் செப்பரேட் வேணும். இதெல்லாமே தனித்தனியா ஒரு செப்பரேட் வெப்சைட்டை நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி. இதே நீங்க வந்து சப் டைரக்டரி வச்சிருக்கீங்க. சப் டைரக்டரினா இது ஒரு பேஜ், ஒரு ஃபோல்டர் ஆட் பண்றீங்க, .com/ae அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா நீங்க மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற அத்தாரிட்டியிலே அதெல்லாமே ரன் ஆயிடும். நீங்க அந்த பேஜ் மட்டும் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணா போகும். ரெஸ்ட் எவ்ரிதிங் வில் ரிமைன் தி சேம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து பெருசா போக வேண்டாம், எனக்கு வந்து மேன் பவர் கம்மி, மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு இது ஈஸியா இருக்கணும்னா தென் யூ கேன் கோ வித் சப் டைரக்டரி. சரி, இப்போ சப் டைரக்டரி நீங்க கொடுக்குற ஓகே, அது நீங்க ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணி ஒரு நீங்க இங்கிலீஷ் மட்டும் போதும், எனக்கு அரபிக் வேண்டாம்னா பிரச்சனை இல்லை. நீங்க இங்க இருந்தே நீங்க எல்லாம் SEO நீங்க பண்ணிக்கலாம். பட் நீங்க கூகுளுக்கு ஒரு சிக்னல் அனுப்பணும். இந்த பேஜ் ஐ எம் டார்கெட்டிங் ஃபார் மிடில் ஈஸ்ட், இந்த பேஜ் ஐ எம் டார்கெட்டிங் ஃபார் US, UK அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கீங்க இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கிற இங்கிலீஷ் வந்து நான் இந்தியாவுக்கு டார்கெட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இல்ல யூகேல இருக்கிறத வந்து இந்தியா டார்கெட் பண்றேன். அது இங்கிலீஷ்ல இருக்கிற சைட், யூஎஸ்ல இருக்கிற சைட் நான் இந்தியா டார்கெட் பண்றேன், இல்ல யூகேல இருக்கிற இந்தியா டார்கெட் பண்றேன். இந்தியாவில் இருக்கிறது இந்தியா டார்கெட் பண்ணா கூகுள் வில் கெட் கன்ஃபியூஸ். எதைத்தான் நீ வந்து இந்தியா டார்கெட் பண்ற, எல்லாத்தையும் இந்தியா டார்கெட் பண்ணா எதை யூஎஸ் டார்கெட் பண்ற, அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இட் வில் நாட் ரேங்க். சரியா? So now we have to pass a signal to Google. எப்படின்னா இதுல வந்து நீங்க canonical tag ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, அதாவது href equal to canonical, சாரி லிங்கரல் equal to canonical, href equal to அந்த URL கொடுத்துருக்கீங்க. இங்கேயும் அதே மாதிரி அது டூப்ளிகேஷன். இது மெயின் வெர்ஷன், இது டூப்ளிகேட் வெர்ஷன். இது வந்து நீங்க இன்னொரு இது ஆட் பண்ணணும், அதாவது லிங்கரல் equal to alternate போட்டு அதை காமிக்கிறேன். I'll show you. இப்போ இது நோட் பண்ணுவாங்க, காமிச்சிட்டு லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணும், கண்ட்ரியும் மென்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போ துபாய்னா அரபிக்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் US UKனா அந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு நான் டார்கெட் பண்றேன். ஸ்பானிஷ்னா இங்க ஸ்பெயின் தான் டார்கெட் பண்ணுவேன். ஆனா யூஎஸ்லயும் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. அப்ப நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணா ஸ்பெயின் எஸ்பானோ இஎஸ்னு வரும். சரியா? ஸ்பெயினுக்கு இஎஸ் எஸ்பானோ வரும். எஸ்பானோ யூஎஸ், அதாவது லாங்குவேஜ் எஸ்பானோ ஸ்பானிஷ், கண்ட்ரி யூஎஸ்னா யூஎஸ்ல இருக்கிற ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் நான் டார்கெட் பண்றேன். இங்கிலீஷ் யூஎஸ்னா யூஎஸ்ல இருக்கிற இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளை நான் டார்கெட் பண்றேன். யூகேனா அது இப்போ இந்தியாவில் நான் ஹிந்தி கொடுக்குறேன்னா இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள், இங்க பாகிஸ்தான்ல இருக்கிற ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை நான் டார்கெட் பண்றேன். ஸோ யூ ஹேவ் டு கிவ் த லாங்குவேஜ் அண்ட் இப்போ நான் வந்து ஒரு பேஜ் ஹிந்தி பேஜ் வச்சிருக்கேன், இன்னொரு பேஜ் நான் இந்தியா வச்சிருக்கேன்னா அந்த இந்தியன் பேஜ்ல நீங்க கண்ட்ரிய இதை நீங்க மென்ஷன் பண்ணணும். நம்ம லாங்குவேஜ் மட்டும் சேர்த்துக்கலாம். கீவேர்ட்ஸ் எல்லாம் இல்ல, இப்ப கீவேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னா அதே பேஜ்ல நீங்க ரெண்டையும் மென்ஷன். கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க SEO பண்ணல,
இல்ல வந்து எனக்கு கீவேர்ட்ஸ்ல ஒரு பிளண்டா ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா நான் அதை பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பார்க்கணும்னா நான் அதை மென்ஷன் பண்ணுவேன். இப்ப நீங்க கீவேர்ட்ஸ் இருக்குன்னா செப்பரேட் பேஜ் வச்சிருப்பீங்களா? என்னோட ஒரு பேஜ் தான், அது இந்தியாவுக்கும் சேம் பாகிஸ்தானுக்கும் சேம். நான் வந்து ஜாவா கோர்ஸ் அப்படி மட்டும் தான் என்னோட கீவேர்டு இருக்க போகுது. அப்படின்னா நீங்க ஹிந்தியில அதை எழுதுறீங்கன்னா ஒரே பேஜ்ல நீங்க வந்து ரெண்டுக்கும் நான் வந்து இது இந்தியாவில ஹிந்தி ஸ்பீக்கிங்கும் பாகிஸ்தான்ல ஹிந்தி ஸ்பீக்கிங் ரெண்டுக்குமே நான் டார்கெட் பண்றேன் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். சோ அது டிரான்ஸ்லேட் ஆயிக்கும். டிரான்ஸ்லேட் ஆகாது, கூகுள் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அங்க இருக்கிற ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் நான் கூட காமிக்கிறேன். சரியா? இப்ப இதோட பெனிஃபிட் என்னன்னா இப்படி கொடுக்கறதுனால, அதாவது நீங்க ஒண்ணும் இல்ல, லாங்குவேஜ் அண்ட் கண்டென்ட் அது மட்டும் தான் பண்ண போறீங்க டு அவாய்ட் டூப்ளிகேஷன். அதாவது ஒரு இந்த இதுல ஸ்பெயின் யூஎஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஆரோ மார்க் போட்டு யூஎஸ் அண்ட் ஸ்பெயின் போட்டிருக்கீங்க. யூஎஸ்ல இருக்கிற அதை நான் டேக் காமிக்கிறது உங்களுக்கு புரியும், நான் அதை காமிக்கிறேன். இது எதுக்கு போட்டிருக்கேன்னா யூஎஸ்ல இருக்கிற ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள், இது யூஎஸ், இது யூகே, இது இந்தியா போட்டிருக்கோம். அதே தான் சரி, இந்த பக்கம் ஸ்பெயின் பேசுற யூஎஸ்ல இங்கிலீஷ் தானே, அதனால யூஎஸ் போட்டிருக்கேன். இங்க ஸ்பெயின் யூஎஸ் எது போட்டிருக்கேன்னா யூஎஸ்ல இருக்கிற ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது டேக் கிடையாது, இது சும்மா நம்ம இது எதுக்குன்னா டு அவாய்ட் டூப்ளிகேஷன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவுக்கு கொண்டு வச்சிருக்கேன், பாகிஸ்தான் கொண்டு வச்சிருக்கேன், எதுவும் நான் மென்ஷன் பண்ணா டூப்ளிகேஷன் ஆகும். சரி, எதுக்கு இது ரெண்டு வச்சிருக்கான்னு தெரியாது. டு இன்க்ரீஸ் ரீச் அண்ட் டிராஃபிக் இன் ஸ்பெசிபிக் கண்ட்ரி. நீங்க இந்தியாவில் வச்சு நீங்க மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் எல்லாம் எதுவும் வராது. அது நினைக்கும் இந்தியா தான் டார்கெட் போட்டா நான் யூஏல காமிக்க போறேன். Generate quality backlinks to build authority as usual. Increase search visibility. High content engagement, less bounce rate. நீங்க ஒரு இந்தியன் கண்டென்ட் கொண்டு மிடில் ஈஸ்ட்ல வந்து உள்ள வந்து என்னடா கோயம்புத்தூர் போட்டிருக்காது, எங்க இருக்குன்னு தெரியாது சொல்லி விடுவீங்க. சரி, அதனால இதெல்லாம் நீங்க கரெக்டா செட் பண்ணாதான் இன்டர்நேஷனல் எஸ்இஓ நீங்க வந்து டார்கெட் பண்ணணும். So what is international SEO? Geo targeting. Geo targeting அந்த particular geography நான் target பண்றேன். This include organizing and optimizing your website as per the region. So அந்த நான் சொன்ன மாதிரி கரன்சி, அந்த லாங்குவேஜ் இதெல்லாமே அது தகுந்த மாதிரி. Enabling search engines to identify country, language of each of your business targeting particular location. நான் US டார்கெட் பண்றேன்னா இப்போ யூஎஸ்ல என்ன இங்கிலீஷ் போட்டதா இருக்குமா? கிடையாது. பிரைமரி இஸ் இங்கிலீஷ். ஆனா அங்க வந்து ஜெர்மன் இருப்பாங்க, யார் வேணா இருக்கலாம். ஸோ நான் வந்து நான் ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், நான் வந்து அங்க இருக்கிற சைனீஸ் தான் நான் டார்கெட் பண்ண போறேன். இப்போ சாப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க, நான் யூஎஸ்ல இருக்கிற சைனீஸ் டார்கெட் பண்ணணும். அந்த இது நம்ம முன்னாடி பார்த்தோம். டாப் லெவல் டொமைன்ல .in, .fr, .us, சப் டொமைன்ல in.domain, சப் டைரக்டரினா domain.com/in. சரி, இப்போ வந்து டாப் லெவல் டொமைன்ல இந்தியா மட்டும் டார்கெட் பண்ணுறேன். நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சப் டொமைன்ல வந்து டொமைனுக்குள்ள ஒரு டொமைனுக்குள்ள பிளாகர் எப்படி பண்ணீங்க? இப்போ நீங்க சாண்ட்பாக்ஸ் உள்ள பண்றீங்கல்ல, sandbox.com உள்ளதான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டொமைன். இப்போ சாண்ட்பாக்ஸ்ங்கிறது ஒரு டொமைன். இப்போ என் பேஜ், இவர் பேஜ், இந்த மாதிரி ஒரு டொமைனுக்குள்ள இதெல்லாம் வந்து சப் டைரக்டரினா இன்னொரு ஃபோல்டர் யூ ஆர் ஆடிங் டு எக்ஸிஸ்டிங் பேஜ். இன்னொரு பேஜ் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பேஜஸ் மட்டும். இப்போ ஒரு வெப்சைட்ல ஹோம் பேஜஸ், ஆம்பிள் பேஜ், அது மாதிரி இன்னொரு ஃபோல்டர் நீங்க ஆட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் வெப்சைட்லயே ஒரு ஃபோல்டர், இது எக்ஸிஸ்டிங் டொமைன்ல இன்னொரு டொமைன், மத்தது ஸ்டாண்ட் அலோன் டொமைன். இப்போ சப்டொமைன்னா இந்தியானா இந்தியாவோட இது ஃபுல்லா இருக்கும். exploreit.com இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ள நான் இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணேன். அந்த டொமைனுக்குள்ள இன்னொரு வெப்சைட் ae.explorait.com அப்படின்னு ஓபன் பண்ணேன். அது சப் டொமைன். ரெண்டு டாட் தான் சப் டொமைன். சப் டைரக்டரினா explorait.com/ae. நான் இன்னொரு பேஜ் மாதிரி. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னா அது டாப் லெவல் டொமைன். ஓகே, என் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல அந்த பெட்ரூம் அப்படின்றது, அதாவது வீட்டுக்குள்ள ஒரு ரூம், அது சப் டொமைன். சரியா, சப் டொமைன். அந்த ரூமுக்குள்ள என்னோட கபோர்ட் இருக்கு இல்லையா, அது சப் டைரக்டரி.
இந்த ரூமுக்கு இவர் சொன்ன மாதிரி பிளாக் வச்சு சொல்லுங்க. சார், அதாவது இங்க கிரியேட் பண்ண சார், சொன்னீங்கல்ல நித்யான்னு ஒரு பிளாக் கீழே அந்த உங்க வீடு இருக்கு இல்லையா? உங்க வீடு இருக்கு இல்லையா? உங்க வீடு தான் டொமைன். சார், சரி. சரியா? அந்த வீடு இருக்கிற லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் இல்ல வந்து சென்னை எங்க வேணா இருக்கலாம். இந்த வீடு தான் டொமைன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூம் தான் சப்டோம். வீட்டுக்குள்ள ஒரு பர்பஸ் அதுக்கு இருக்கு, சப்டோம். அந்த ரூமுக்குள்ள நான் ஒரு கபோர்டு வச்சிருக்கேன். சரியா? சோ அது வந்து கபோர்டு வந்து செப்பரேட்டா நீங்க ரூம் என்ன சொல்லுவீங்களா? இல்ல, பெட்ரூம் எங்க சொல்லுவீங்க? பெட்ரூம்ல இருக்கிற கபோர்டு என்ன சொல்லுவீங்க? ஆனா நீங்க சப்டோம் என்ன சொல்லுவீங்க? பெட்ரூம் சொல்லுவீங்க. சோ பெட்ரூம் இஸ் ஒரு வெப்சைட், ஒரு பிரைம் வெப்சைட் இருக்கு உங்க வீடு, அது உங்களோட டொமைன். அந்த டொமைனுக்குள்ள இன்னொரு டொமைன், அதுதான் வந்து சப்டொமைன். அந்த டொமைனுக்குள்ள ஒரு கபோர்ட் இல்ல ஒரு ரேக், அது வந்து அடிஷனலா நான் கொண்டு வைக்கிறேன். அவ்வளவு ஒரு ஃபோல்டரா நான் கிரியேட் பண்ணி கொண்டு வைக்கிறேன். அது வந்து ரூம் கிடையாது. சரியா? நான் வந்து ஒரு கிச்சன் கேபினெட் இருக்கு, இல்ல வந்து ஒரு என்னோட டிவி ஷெல்ஃப் இருக்கு, அதெல்லாம் என் ரூமுக்குள்ள நான் ஒரு செட் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஆட் பண்றேன். அவ்வளவுதான். தட் இஸ் நாட் செப்பரேட் வெப்சைட். அது வந்து என்னோட செப்பரேட் ஒரு ஃபோல்டர். அவ்வளவுதான். சரியா? ஏன்னு சொன்னா இதை நித்யான்னு சொல்லிட்டு அதாவது அந்த இது சொன்னது பதிலா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுல வந்து நிறைய பிளாக்ஸ் சொல்லிட்டு சோ அதுல ஒரு பிளாட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது. என் பசங்க பேர் தான் வைக்க மாட்டியா? உடல் பேர் தான் வைக்க. சோ இங்க வந்து ஹெச்ரஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இது வந்து நமக்கு we have இந்த லாங்குவேஜ் மென்ஷன் ஆயிருக்கிறேன். இந்த நம்ம canonical tag எப்படி இருந்துச்சு? tag ஞாபகம் இருக்கா? Linker equal to canonical, href equal to and the URL, இது prime URL சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். கரெக்டா? இங்க எப்படின்னா linkrel equal to alternate node. சரியா? இப்படிதான் இருக்கும் ஸ்னிப்பெட். linkrel equal to double quotesல alternate. அங்க href equal to சொல்லிட்டு அந்த மெயின் வெர்ஷன் கொடுத்து விட்டுருவோம். இங்க எப்படின்னா linkrel equal to alternate href lang. href lang language. சரியா? இங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா என்ன லாங்குவேஜ் என்ன கண்ட்ரி. அப்போ இங்கிலீஷ் யூஎஸ். சரியா? அண்ட் வந்து இங்க href lang equal to அந்த பர்டிகுலர் சேஜ் நீங்க வந்து ஆட் பண்ணணும். அதாவது சப்டைரக்ட்லி பேஜ். ஓகேவா? அது மேல வந்து உங்களோட டொமைன், கீழே வந்து அத இங்க என்ன இருக்கு? ஸ்பெயின் யூஎஸ். மேல என்ன? இப்போ இங்க பாருங்க, சேம் கண்ட்ரி. அதாவது there are 3 different type scenario. href அது ஸ்னிப்பெட் எப்படின்னா linkrel equal to alternate. இதுக்கான டூல் கிரியேட் பண்ண டூல் இருக்கு. href lang equal to என்ன கண்ட்ரி என்ன லாங்குவேஜ். சோ in hyphen en அப்படின்னா இந்தியா இங்கிலீஷ். அப்புறம் அந்த பர்டிகுலர் பேஜ் href போட்டு அந்த பர்டிகுலர் பேஜ் நீங்க URL மென்ஷன் பண்ணணும். சோ இதுக்கு 3 சினாரியோ இருக்கு. ஒன்னு சேம் கண்ட்ரி டிஃபரண்ட் லாங்குவேஜ். சொன்ன மாதிரி யூஎஸ்ல இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஜெர்மன் எது வேணா இருக்கலாம். சேம் லாங்குவேஜ் டிஃபரண்ட் இங்கிலீஷ் இருக்கும். இது யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. டிஃபரண்ட் லாங்குவேஜ் டிஃபரண்ட் கண்ட்ரி. இப்போ எப்படின்னா ஜாப்பனீஸ் ஜப்பான், சைனீஸ் சைனா, இங்கிலீஷ் யூஎஸ், அந்த மாதிரி இங்க வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் 3 சினாரி. ஸோ சேம் கண்ட்ரி டிஃபரண்ட் லாங்குவேஜ், சேம் கண்ட்ரி சேம் லாங்குவேஜ் டிஃபரண்ட் கண்ட்ரி, டிஃபரண்ட் லாங்குவேஜ் டிஃபரண்ட் கண்ட்ரி. இது 3 தான் சினாரி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேம் கண்ட்ரி
டிஃபரெண்ட் லாங்குவேஜ். இது வந்து சப் டொமைனுக்கு நம்ம இதை வந்து இந்த பேஜ் எடுத்துக்கலாம். அது சப் டைரக்டரி. ஸோ லிங்க்ரல் ஈக்குவல் டு ஆல்டர்னேட். ஹெச்ரஃப் லேங் வந்து இங்கிலீஷ் சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரி வருமா இல்ல லாங்குவேஜ்? அது நீங்க வேணும் சொல்லுங்க. அது பிரச்சனை. ஏன்னா ரெண்டும் வேற வேற கோடு தானே. ஆனா இப்ப வந்துட்டு ஒண்ணுக்கு அது புதுசா படிச்சது அதே மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி அறிவு கிளாஸ் உங்களுக்கு. சரியா? இங்கிலீஷ் யுஎஸ் இது என்னோட ஹோம் பேஜ், மீன்ஸ் என்னோட டொமைன். சரியா? நெக்ஸ்ட் வந்து அது பேஜ் பர்டிகுலர் டொமைன். அதாவது இது டொமைன்ரா. ஓகே. ஸ்பானிஷ்னு கொடுக்கும்போது அந்த சப் டைரக்டரி. ஓகே. லிங்கரல் ஆல்டர்னேட், அதாவது சேம் கண்ட்ரி, அதாவது ரெண்டுமே யூஎஸ். டிஃபரெண்ட் லாங்குவேஜ், இங்க இங்கிலீஷ், இங்க ஸ்பானிஷ். சரியா? இது நான் கொடுக்கறது வந்து என்னோட ஸ்பானிஷ் பேஜ். ஓகே. இங்கிலீஷ் கொடுக்கும்போது அந்த மொத்த இதுவும் வந்துருது. ஸ்பானிஷ் கொடுக்கும்போது அதோட சப் டைரக்டரி மட்டும். சரியா? நெக்ஸ்ட் வந்து சரி, இப்போ இந்த இடத்துல சப் டைரக்டரி கொடுக்கணும். அந்த மெயின் டொமைன் இருக்கு, அதை ஆட் பண்ண தேவையில்லை. மெயின் டொமைன் தான் மேல கொடுத்துருக்கு. ஓகே. இப்போ இங்க வந்து சேம் லாங்குவேஜ் டிஃபரெண்ட் கண்ட்ரி. ஸோ இங்க வந்து என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் 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 இங்கிலீஷ். இது வந்து யுஎஸ், இந்தியா அண்ட் கனடா. ஸோ லிங்கரல் ஆல்டர்னேட் ஹெச்ரஃப் லேங் வந்து இங்கிலீஷ் யுஎஸ். ஹெச்ரஃப் வந்து என்னோட அந்த ஹோம் பேஜ். ஏன்னா என்னோட ஹோம் பேஜ் வந்து யூஎஸ்ல தான் இருக்கு, யூஎஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்படி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுக்கும்போது இங்க இது யூஆர் மட்டும் மாறும். இங்கிலீஷ் இந்தியன் கொடுக்குறேன், இல்ல /IN மட்டும் கொடுக்குறேன், எப்படி நீங்க வச்சுக்கலாம். பேஜ் டைரக்டலி நீங்க எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஆனா இங்க கொடுக்கும்போது இங்கிலீஷ் இந்தியன்னா இந்த பேஜ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சரியா? இங்க இங்கிலீஷ் இந்தியன் கொடுத்து இங்க ஹிந்தியில் இருக்கக்கூடாது. சரி, இப்ப இது ஹிந்திலனா எப்படி இருக்கும்? இந்த நான் இது வந்து இந்தியா ஹிந்திக்கு நான் கொடுக்கணும்னா எப்படி ஹிந்தி இருக்கும். அதே மாதிரி ஹிந்தி இந்தியா. அதாவது உங்களுக்கு இந்தியாவிலேயே இந்தியாவுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு பேஜ் இருக்குன்னா then you have to give English -India. இங்க சொல்றாங்க. அது இங்கிலீஷ்க்கு. ஹிந்திக்கு வேற பேஜ் தானே. அப்போ இங்க வந்து இங்க அந்த மாதிரி செய்யறாங்க. ஏதோ ஒன்றா. சரி, இது வந்து சேம் லாங்குவேஜ் அண்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரி. நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ் டிஃபரெண்ட் கண்ட்ரி. இங்கிலீஷ் கனடா, ஜப்பான், ஜாப்பனீஸ் ஜப்பான். சரியா? இங்க வந்து என்னோட ஹோம் டொமைன் அப்படி நான் போட்டுட்டேன். இங்க வந்து ஜப்பான் மட்டும் சேஞ்ச் பண்ணி அதான் ஒன்னு கண்ட்ரியோட கோடு, ஒன்னு லாங்குவேஜோட கோடு. நீ ரெண்டுமே ஜே அது வந்து எடுக்கணும்ல. சரி, இப்ப தமிழுக்கு TN இருக்கு, ஆனா லொகேஷன்ல TN தான் இருக்கும். உனக்கு தமிழுக்கு TN வராது. சரி, இப்போ மேல போட்டுருந்தீங்களா, அது வந்து இதுக்கு மேல டிஃபரெண்ட் லாங்குவேஜ் மேல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அது வந்து டொமைன். கீழே இருக்கிற மத்த ரெண்டும் வந்து சப் டொமைன் இல்ல சப் டைரக்டரி. எப்படி சப் டொமைன்? சப் டொமைன் இப்படி ரெண்டு டாட் வரும்ல, இங்க ரெண்டு டாட் இருக்கா? இல்ல. சப் டொமைன் இப்படி இருக்கும். en.xyz.com, es.xyz.com. சரியா? இப்போ இதெல்லாம் காமிக்கிறேன். ராமா கேபிட்டல். இப்போ இந்த பேஜ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், அரபிக், போர்ச்சுகீஸ், தாய், ஒவ்வொரு பேஜ் தானே சார்? ஒவ்வொரு பேஜ். இப்போ இது வந்து kamacapital.com இருக்கா? நான் வந்து ரைட் கிளிக் பண்றேன் and giving insert. சரியா? நீங்க கொடுத்துட்டு href
language. கொடுத்தா இங்க வருதா HRFLAN இங்கிலீஷ் அரபிக் அது இது லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பேஜ். இது வந்து கண்ட்ரிய அவங்க டார்கெட் பண்ணணும். லாங்குவேஜ் மட்டும் இருக்கு. சோ இது அரபிக் இது ஓபன் அது ஓபன். இவங்க வந்து கண்ட்ரின்னு சொல்லி SEO பண்ணல. ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த இது அரபிக்ல இருக்கு. சோ HRFLAN வந்து அரபிக்ல இருக்கு. சரி, இப்ப இவங்க வந்து எப்படி டார்கெட் பண்ணுவாங்க? மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த லாங்குவேஜ் பேசுற எல்லாருமே இருப்பாங்க. அரபிக் இருப்பாங்க, ரஷ்யன் இருப்பாங்க. இன்னொன்னு அவங்க வந்து எக்ஸ்போ தான் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க SEO பண்ண மாட்டாங்க. எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் அந்த வெப்சைட் ரீச் ஆகும். நிறைய பேருக்கு மெயில் அனுப்புவாங்க. இன்டர்நேஷனல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெயில் லிங்க் இதெல்லாம் நிறைய அனுப்பும்போது போர்ச்சுகீஸ்ல இருக்கிறவங்க அனுப்புவாங்க. அனுப்பி அது போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணும்போது அவன் போர்ச்சுகீஸுக்கு டார்கெட் பண்ணலாம். போர்ச்சுகீஸ்காரர் எங்க வேணா இருக்கும். ஸோ அவங்க இன்டர்நேஷனல் SEOக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம். அவன் இந்த பேஜுக்கு இந்த லாங்குவேஜுக்கு அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணி சரி. இது வந்து காமா கேபிட்டல். இப்போ ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்ல போட்டுருக்காங்க. அது எப்படி வேணா போட்டுக்கலாம். அது என்ன போச்சு இப்போ நான் இதை வந்து போர்ச்சுகீஸ்க்கு மாத்தேன். எப்படி வச்சு .com/pt வச்சா இது சப் டைரக்டரி சப் டொமைன் என்னது சப் டொமைன் இல்ல அது பேஜ் ஒரு பேஜ் தானே அது சப் டைரக்டரி லாங்குவேஜ் எல்லாம் மாறுதா. எவ்ரி லாங்குவேஜ் ஹஸ் சேஞ்ச்ட். இது அரபிக் போட்டோம்னா அந்த /AR மட்டும் எல்லாம் அரபிக் வச்சு. இது வந்து ஒரு காமா கேபிட்டலோட ஒரு வெப்சைட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ் போடும்போது இது மாதிரி நீங்க இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு தனியா நம்ம கண்டென்ட் எழுதிதான் ஆகணும். 100% அவங்களே வந்து அந்த கூகுளையும் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து நேட்டிவ் லாங்குவேஜ். தமிழ் மாதிரி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நாட்டு. ஓகே, அப்போ சோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டொமைன் எல்லாம் ஆட் பண்ணாம வெறும் பேஜ் நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்தாலும் we have to do SEO work, content work. இது iPhone 17 Pro இந்தியா என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. iPhone 17 Pro வருது மேல இருக்கு. அப்புறம் iPhone Air, MacBook 14, Watch series, iPad Pro, Indian specific .com இருக்கு. ஓகே, இதுல வந்து இந்தியா இருக்குல்ல, இங்க கொடுத்தா அந்த மாதிரி ப்ரோ வந்துருச்சு. ஐபோன் Air, MacBook series, iPad Pro. இது வாட்ச் SE இல்ல அதுல காமிக்கிறதுல MacBook Air, Radiant, this should be அது என்ன சரியா. இது இந்தியன் வாஷர். இப்போ நான் வந்து இங்க இருந்து வேற கண்டென்ட் யூஸ் பண்ணுறேன். சரி, ஜாவா இங்க 17 Pro இருக்கு. iPhone இங்க மாறிச்சு. நமக்கு இது காமிக்கிறேன். நமக்கு வேற நம்ம MacBook காமிச்சு வாட்ச் சீரிஸ். நமக்கு இங்க வாட்ச் சீரிஸ் வேற மாதிரி. அந்த வாட்ச் அல்ட்ரா அவங்க வந்து இதெல்லாம் நம்ம காமிக்கல. சரியா. சோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து எப்படி மாத்திருக்காங்க. apple.com/JSON, apple.com/IN, apple.in வைக்கலாம். சரியா. சோ இதெல்லாமே சப் டைரக்டரிஸ். இதில் கிளிக் பண்ணிட்டு you go to inspect, control F, H, இது HRF கொடுத்துட்டு போடல. அது முன்னாடி வந்து பின்னாடி போயிருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், HRF முன்னாடி போட்டுட்டு HRF பின்னாடி போடுவோம். அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. இப்போ இங்க AEAR அப்படின்னா இதுல
இல்ல சார், அரபு எமிரேட்ஸ் அப்புறம் அரபிக். சரியா? இது வந்து இதுதான் அவங்களோட அரபிக் பேஜ். சரி, அரபிக் பேஜ்க்கு எங்க டார்கெட் பண்றாங்க? ஹெச்எஃப்ல AREE. இது அவங்களோட அரபிக் பேஜ். இங்கிலீஷ் எங்க டார்கெட் பண்றாங்க? இங்கிலீஷ் புரிஞ்சா? இது அவங்களோட செப்பரேட் பேஜ் அரபிக்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. இவ்வளோ லாங்குவேஜ் இவ்வளோ கண்ட்ரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து தனி பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஆமா, இப்போ நீங்க வந்து அதே மாதிரி கீவேர்ட்ல போடணும். கீபோர்ட் கண்டு போகணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கீவேர்டு தேவை. இப்போ இங்க வந்து ஜார்டன், இது இங்கிலீஷா? இது வந்து அரபிக்ல மாத்தும்போது JOAR அரபிக் மாறிடுச்சா? ஹெச்ஆர் பிளான் நீங்க எப்படி போடணும் சொல்லுங்க. ஹெச்ஆர் பிளான் எப்படி போடணும்? ஃபுல்லா சொல்றாங்க. ஃபுல்லா வந்துட்டு HRF பிளான் கோட் ஈக்குவல் டு அந்த லாங்குவேஜ் AR சரி ஜேவோவா சொல்லுங்க. literal equal to alternative. HRF land ஈக்குவல் டு G செக் பண்ணுவாங்க. equal to HRF land. சொல்லுங்க. HRF land. அரபிக்கு AR இல்ல இது JOAR. இல்ல நீங்க அந்த ஜேவோ என்ன மென்ஷன்? Jordan. So the country Jordan and Arabia. சரியா? இது HRF land. அடுத்தது HRF அப்புறம் வந்துட்டு equal apple.com http இந்த URL apple.com/JOAR. ஸோ ஈஸி மாத்தி கொடுக்கலாம் AR அதெல்லாம் எப்படி வேணா போடு. சரி இல்ல AR போட்டு அப்புறம் JOAR சேவ் போட்டு போட்டுக்கலாம் அப்படியே இந்த ப்ராப்ளம் AR கண்ட்ரி நேம் அரபிக் AR அரபிக் அது லாங்குவேஜ். AE னா அது அரப் எமிரேட்ஸ். கண்ட்ரிக்கு வேற லாங்குவேஜ் வேற. சோ அது புரிஞ்சுக்கணும். அப்ப AR போட்டு ஜே ஜார்டன் போடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க மஸ்ட் பாத்தீங்க. நீங்க மஸ்ட் பாத்தீங்களா? தப்பா நினைச்சிட்டேன். சரி, இப்போ இது இந்த பேஜ் சொல்லுங்க. இந்த டாம்ஸ் நம்ம எல்லாம் இந்த பக்கம் போகுது. இது சொல்லுங்க. வராது அரபிக் மாறல. சார் அங்க அங்க மாறும் ஸ்கார்ஃப் இந்த சொல்லுங்க. HRF plan equal to JOAR. இங்கிலீஷ் அப்புறம் கடைசியில் அது மாதிரி போட்டு வெறும் JOAR apple.com புரிஞ்சா? இப்படி கொடுப்பாங்க. சரிப்பா, நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வச்சுக்கோங்க. I'm having some 20 courses. நான் வந்து ஜாவா அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் நான் துபாய்க்கு நான் வந்து மார்க்கெட் பண்ண சொல்லி இது ஒரு பிக் பே பண்ணிச்சிருக்கேன். explorative.com/dm-AE அப்படி வச்சிருக்கேன். நான் வந்து இந்த HRF பிளான் வந்து எல்லா பேஜுக்குமே ஆட் பண்ண தேவை. எந்த பேஜுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐ ஹேவ் இன் இந்தியா, அதே நான் வந்து யூஏக்கு நான் பண்றேன்னா அந்த 2 பேஜுக்கு மட்டும் HRF பிளான் ஆட் பண்ணா போதும். மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஒன், அது வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ டூப்ளிகேஷன் மாதிரி வருது இல்லையா, அது மட்டும் நீங்க HRF பிளான் ஆட் பண்ணா போதும். சார் இப்போ அதோட கோர்ஸ் பேஜ் வந்து நம்ம அங்க பண்ணலாம். ஓகே, ஹோம் பேஜும் நம்ம அங்க கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ அப்போ அதையும் நம்ம பேஜ்க்கும் நம்ம கொடுக்கணும். ஹோம் பேஜ் நீங்க லாங்குவேஜ் மாத்துறீங்கன்னா அது கொடுக்கணும்.
ஹோம் பேஜ் நீங்க இங்கிலீஷ்ல தான் வச்சிருந்தா இங்கிலீஷ்ல தான் then you can give home page மென்ஷன் பண்ணி ஹோம் பேஜ்ல கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. சர்வீஸ் பேஜ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாவாவுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுவீங்க. மத்த தேவையில்லாத பேஜஸ் நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. அந்த ஜாவாவுக்கு சாரி இங்கிலீஷ் இருக்குன்னா இங்கிலீஷ் வச்சுட்டு அந்த கண்ட்ரி மென்ஷன் பண்ணிட்டு ஹோம் பேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாவா மூணு மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். சப்போஸ் லாங்குவேஜ் மாத்தணும்னா லாங்குவேஜ்க்கான மூணையும் ரெடி பண்ணிட்டு அந்த URL பேஜ் இது வந்து டூல்ல கிரியேட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு டூல் இருக்கு. அவ்வளவு சோம்பேறிங்க இருக்காங்க. லேண்ட் ஜெனரேட்டர் சரியா? லேண்ட் ஜெனரேட்டர்ல என்னோட டொமைன் சரியா? www.explore.it.com சரியா? லாங்குவேஜ் இங்கிலீஷ். என்னோட ரீஜன் வந்து இந்தியா இந்தியா சரியா? நெக்ஸ்ட் வந்து இதே வந்து யூஏக்கு நான் கொடுக்கும். ஸோ www.exploreitcurve.com/AE English United Arab Emirates இது கொடுத்தேன். இன்னொன்னு ஜார்டன் .com/JO English அந்த இதுல செகண்ட் இதுல யுனைடெட் Arabic Emirates United Arab Emirates அது ஃபுல்லா எழுத United Arab Emirates நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க ஜெனரேட் ஆயிருக்கு. லிங்க் ஆல்டர்னேட் hreflang English India href exploreitcurve.com/ அதுல அதான் என்னோட பிரைம் டொமைன். ஏஇக்குனா /AE ஜார்டனுக்குனா /JO. ஹோம் பேஜுமே இப்படிதான் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா ஹோம் பேஜ் இங்க இருக்கிறத எடுத்து நீங்க அங்க போய் டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் அங்க அதை யூஸ் பண்ண முடியாது. You can use the same images எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் கண்டென்ட் வந்து நீங்க மாறலாம். அதோட இமேஜஸ்னா கூட அதோட ஆர்டிக்ஸ் நீங்க இங்க இப்ப நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோஸ் தான் போட்டிருப்போம். அவங்க இமோஷனல் கனெக்ட் வரும். நீங்க வந்து இங்க இருக்கிற பஞ்சாபிஸோட போட்டோஸ் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா கேரளா போட்டு ஆப்பிரிக்கன்ஸோட போட்டோஸ் எடுத்து போட்டீங்கன்னா அது இமோஷனல் கனெக்ட் வராது நமக்கு. அதுதான் அவங்களுக்கு இருக்கும். யூஏல இருக்கும்போது அவங்களோட போட்டோஸ் போட்டால் நம்மளுக்கு ஒரு இமோஷனல் கனெக்ட் ஆகும். இந்தியன்ஸோட போட்டோ போட்டால் நமக்கு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளும் ஏற்றுக்க மாட்டோம். யோசிச்சு ஷேக் மாதிரி வந்து நான் போட்டோ போட்டு இதில் போட்டு வந்து எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நேரம் என்னையா சரியா இது காப்பி பண்ணிட்டு நேரா கொண்டு போய் உங்களோட ஹெடர் செக்ஷன் அந்த பர்டிகுலர் ஹெடர் செக்ஷன் நீங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணா நாலேஜ். இமேஜினேஷன் அழகா சார் இருக்கும். எதுக்கு இமேஜினேஷன் ஆனா நீ என்ன என்ன இமேஜின் பண்ற? இல்ல அவங்க நினைச்சு பார்த்தாங்க, அவன் நினைச்சது அது எப்படி இருக்குன்னு நான் நினைச்சேன். அந்த மேல அது இதே படுத்துன்னு 19 ஓகேவா? So this is all about international SEO. இது வந்து மோஸ்டா இ-காமர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து
ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா நீங்க இப்ப நம்ம சென்டர் இல்ல, ஆனா ஆன்லைன் கோர்ஸ் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்க பண்ணுங்க. இங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஹெச்ஆர் கன்சல்டன்சி அங்கே டார்கெட். ஸோ அப்போ இது நீங்க அந்த மாதிரி ஒரு டைப் வந்து வெப்சைட் பட்டிக்காம மாறுது, பார்த்தா ஒரு ஸ்கேம் வெப்சைட் மாதிரி எடுத்துப்பாங்க. இன்னொன்று சர்வர் ரிலேட்டடா இப்போ ஹோஸ்டிங் இந்த மாதிரி சர்வர் இல்லையா, கிளவுட் சர்வீசஸ் அவங்க அந்த மாதிரி ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இங்கிருந்து தானே கஸ்டமர் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க பண்ணலாமே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்றவங்க. So it's not only for e-commerce. ஒரு டவுட்டு, நம்ம இந்த இது வந்து கூகுள் சர்ச் கன்சோல்ல நம்மளோட டொமைன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நம்ம இதோட டொமைன் எல்லாமே நான் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ எதுக்காக சர்வர் வாங்கி மறுபடியும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க? இது நீங்க பண்ணதுல பிளாக்ன்ட்டு ஒரு பேர் வருதா, பிளாக் சாண்ட்பாக்ஸ் பேர் வருது. அதுக்கு ஒரு டொமைன் வாங்கி பண்ணீங்கன்னா பேர் பேர் மட்டும்தான் வந்து satish@exploreitcorp.com சொல்லி நான் விசிட்டிங் கொடுத்தா அது ட்ரஸ்ட் இருக்கு. satish.explore@gmail.com கொடுத்தது அந்த ட்ரஸ்ட் வேல்யூ இருக்காது. நீங்க பிளாகர்ல வந்து இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப சர்ச் பண்றீங்க, exploreitcorp.com அந்த வெப்சைட் போனாதான் நீங்க வேல்யூ. நான் வந்து exploreitcorp.com.blogspot.com they won't trust. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு வெப்சைட் வாங்கிதான் யூ ஸ்பெண்ட் ஃபார். நான் வந்து 10 பைசா செலவே பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னு பார்க்காது. நீங்க ஒரு செடி வளர்க்கணும்னா கூட யூனிட் டு கிவ் வாட்டர், யூனிட் டு கிவ் ஃபர்டிலைசர் எல்லாமே கொடுக்கணும். அவ்வளோ ஒரு பிசினஸ் அதே மாதிரி தானே. நான் மார்க்கெட்டிங்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா தென் ஹவுஸ் இட் பாசிபிள். அவ்வளோ பெரிய ரோல்ஸ் ராய்ஸே பண்றாங்க, ரோலெக்ஸ் எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க மக்கள். இன்னொரு காம்படிட்டர் வரமாட்டான்னு சொல்ல முடியாது. 2017 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வேர்ட் ஆஃப் மவுத் தான். பேருக்கு ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம், எல்லா வேர்ட் ஆஃப் மவுத் தான். காலேஜ் பசங்க எல்லாம் வந்து வந்தது. பட் கோவிட்க்கு அப்புறம் அப்படி கிடையாது, எல்லாமே ஆன்லைன் இருந்துச்சு. ஆன்லைன்ல வந்து எல்லாம் டிசைன் பண்ணதான் அப்படிதான் என்கொயரி. சும்மா ஒருத்தன் வந்து ஒரு ஃபார்ம் பில் பண்ணுவானா, எல்லாம் என்கொயரி எல்லாம் பார்த்து ரிவ்யூ எல்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராம்ல போய் நான் வீடியோ பார்க்கணும்னு பார்த்துதான் அந்த சுந்தரம் நம்ம வீடியோ பார்த்து தான் சொன்னாங்க நீ வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம அவங்க கண்ட்ரி பண்ணணும், அதுக்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் 100%. இங்க என்ன பண்ணணுமோ அதான். ஓகே சார், இப்போ நம்ம இங்க இருக்கோம், கிளைண்ட் அங்க இருந்து நமக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கூப்பிட்டாங்க. இப்போ நமக்கு அவங்களோட என்விரான்மெண்ட் தெரியும். உங்களுக்கு செம்பரிஷ்ல போட்டு கண்ட்ரி மாத்தினா அந்த கண்ட்ரியோட வந்து போகுது. நீங்க இங்க இருந்தா இந்தியன் சைட்ஸ்ல மட்டும் தான் பேங்க்ல இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஆன வெப்சைட் நீங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எஸ்இஓ நீங்க ஃபர்ஸ்ட் எஸ்இஓ வெப்சைட்ல இதெல்லாம் ரெடி பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி இப்போ இங்க என்ன பண்றீங்க, கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கண்ட்ரிக்கு தகுந்த அந்த கண்ட்ரினா இப்போ யூஏஇல வந்து 7 ப்ரோவின்ஸ் இருக்கு. இப்போ அது வந்து ராசல் கைமால இருக்கும். ராசல் கைமாலாம் போய் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அங்கெல்லாம் இன்னும் போக முடியும். ஷார்ஜான்றது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. துபாய் தான் அங்க, துபாய் அபுதாபி. சரியா? அப்ப நான் துபாய்க்குன்னா அபுதாபிக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்தியான்னு எடுத்தாங்கன்னா வந்து தமிழ்நாடு படி தமிழ்நாட்டிலேயே கல்ச்சரல் டிஃபரன்சஸ். சென்னை வேற, கோயம்புத்தூர் வந்தாங்க. நீங்க பெங்களூர் போனீங்கன்னா அவ என்கொயர் பண்றது எதுக்குன்னா பேட்ச் எடுப்பா ஃபீஸ் ஆகும் ட்ரெயினர். இப்போ பெங்களூர்ல நான் வந்து இது மார்க்கெட்டிங் அவனுக்கு சிலபஸ் எல்லாம் அவங்க வெப்சைட் பார்த்து அவன் எல்லாம் பார்த்துட்டு 10 சிலபஸை கம்பேர் பண்ணி அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு தேவை இதுதான். இது 3 சென்னை இருக்கிறோட அதோட கொஞ்சம் கீழே வந்து பிபி பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு சில கிரைட்டீரியா வச்சுருவாங்க. அவங்களுக்கு டைமிங் எல்லாம் பிரச்சனை கிடையாது. மிட் நைட் பேட்ச் எடுத்துருக்கோம், 10 to 12 அந்த மாதிரி மிட் நைட் பேட்ச் எடுத்துருக்கோம். சென்னையில் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏர்லி மார்னிங் பேட்ச் எடுத்துருவாங்க, 6 to 8 எடுத்துருவாங்க. கோயம்புத்தூர் இருக்காது. எனக்கு இந்த டைம் தான் வரும். எனக்கு எல்லாம் வேணும், ஃபீஸ் ஆனால் இவ்வளவு தராங்க. இன்னொரு ஜாவால என்னன்னு சொல்லி ஜாவானா என்ன அப்படின்னு நாங்க அப்பதான் முடியாது. இந்த 2 கிரௌட் வந்து ஜாவா என்ன ஏதுன்னு எல்லாம் சர்ச் பண்ணிட்டு வரோம். கோயம்புத்தூர் இன்னும் 5 years தேர் பிஹைண்ட். இங்க வந்து ஜாவா படிச்ச ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கவுன்சிலிங் அப்பதான் கேட்பாங்க.
அவன் வந்து ஜாவா படிச்சு எங்க வேலை கிடைக்கிறது சர்ச் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இங்கேயே வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க அங்க வந்து நீங்க எஸ்யூ பண்றது என்ன, டிராஃபிக் உள்ள பண்றது என்ன, இங்க பண்ற மெத்தட் எல்லாம் அதே தான். அதுக்கு முன்னாடி சைட் அந்த அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிச்சு. இப்ப எதுக்கு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் 3 மாசம் சைட் ரெடி. ஸோ சைட் ரெடி பண்ணா மட்டும் தான் நீங்க எஸ்யூ பண்ணும்போது இப்ப 2 நாளுக்கு அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிராஃபிக் கடற்கரை சைட் ரெடி ஆகும் உட்காந்துருந்தாங்க. அப்படியே இறங்கிடுச்சு. எந்த வரைக்கும் 1 மாசம் பண்ணல, அப்படியே இறங்கிடுச்சு. 2வது பொசிஷன்ல இருந்தாலும் 20 வந்துருச்சு. 2 நாளா விட்டு விளையாடிட்டு இருக்கேன், வந்து 14 வருது. இன்னொன்னு எல்லா கீவேர்ட் டிஃபிகல்ட்டியும் இட் வாஸ் அபவ் 25 இருந்தது. இப்ப எல்லாம் 9, 8 இருக்கு. ஒரு பேஜ் எடுத்து உட்காந்தீங்கன்னா ஒரே வரலாம் டாப் 3ல இருக்கும். ஃபிட்டாவை நம்ம பீட் பண்ணலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஃபிட்டாவுக்கு பொட்டி வரணும், அதுக்கப்புறம் பீட் பண்றேன். ஸோ இன்டர்நேஷனல் ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராசஸஸ் செய், பட் பிஃபோர் இதெல்லாம் ஒரு ரெடினஸ். இதெல்லாம் எடுத்து நீங்க கூகுளுக்கு சிக்னல் கொடுக்குறீங்க. கூகுள்ல எல்லா மீன்ஸ் சர்ச் இன்ஜின் யூ ஆர் கிவிங் எ சிக்னல் அண்ட் டார்கெட்டிங் திஸ் ஸ்டெப் அப்படி நீங்க கொடுத்தா மட்டும் அது அந்த ரிசல்ட்ல காமிக்கும். இல்லைன்னா இந்தியன் டார்கெட்டிங் ஒரு வெப்சைட்டை நான் ஏன் யூஏல காமிக்க கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட். நீங்க என்ன கீபோர்டு போட்டாலும் வராது. இது ஆட் பண்ணலாம். நீங்க கெனானிக்கல் எப்படி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இது இம்பார்ட்டன்ட். கெனானிக்கல் ஃபார் டூப்ளிகேஷன், இதுவும் கைண்ட் ஆஃப் டூப்ளிகேஷன், பட் அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ணலாம். இதுல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலன்னா இட்ஸ் டூப்ளிகேஷன். நாளைக்கு நம்ம காலைல வச்சுக்கலாம். சரி, எத்தனை மணிக்கு? 11 சார். ஏன் நீங்க 10 மணிக்கு வந்துதான்? இல்லை சார், இன்னைக்கு ஏதோ பர்சனல் இஷ்யூ தான் லேட் ஆயிடுச்சு. என்னடா உங்களுக்கு பர்சனல், என்னடா உங்க வயசு உனக்கு? எங்களுக்கெல்லாம் இல்லாத இஷ்யூவோட உனக்கு வந்துட போகுது. நீ இப்ப நாளைக்கு கல்யாணம் குழந்தைலாம் போது என்னடா பண்ணுங்க? நேத்து தான் எனக்கு உபதேசம் கொடுத்தேன். உட்காந்து இன்டர்ன்ஷிப் ஒழுங்கா பண்ணு சொன்னேன். வேலை விட போறேன்னா வேலையை விடாத, இப்போ இன்டர்ன்ஷிப் இது பண்ணு, நல்ல வேலை கிடைக்கணும்லாம் சொன்னா அடுத்த நாளே நீ வந்து லேட்டா வந்து உனக்கு என்ன கொழுப்பு இருக்கு? போடுங்க வண்டிங்க. அங்க வந்து